இன்னைக்கு யார் கதையை பார்க்க போறோம்? சாவித்திரிபாய் பூலே இவங்க கதையை பத்தி பார்க்க போறோம். இது வந்து நம்ம எந்த பெருசா வந்து இவங்க வந்து நம்ம தெரியப்படுத்தல, அழிஞ்சிட்டு வருதுல இவங்க வரலாறுலாம் நம்ம அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காண்டி தெரியப்படுத்தணும். இவங்க வந்து எந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து நைக்கான் கிராமத்துல வந்து பிறந்திருக்காங்க. இவங்க குடும்பம் வந்து நல்ல வசதியான குடும்பம் தான். இவங்க அம்மா அப்பா குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். அப்போ அந்த காலத்துல வந்து இளமையிலே கல்யாணம் முடிச்சிருவாங்கல்ல. அப்போ வந்து இவங்களுக்கு 9 வயசு இருக்கும் போதே 13 வயசா இருக்க ஜோதிராவ் பூலே அவருக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. எத்தனை வயசுல? 9 வயசா இருக்கும்போது 13 வயசு உள்ள சின்ன பையன் தான் ஜோதிராவ் பூலே அவங்களோட கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கல்யாணம் பண்ணோடனே கணவரோட வீட்டுக்கு வராங்க. கணவரோட வீட்டுக்கு வரும்போது இவங்க சின்ன வயசுல அப்போ வந்து நிறைய அந்த ஜாதினாலே ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க வந்து ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படி ரொம்ப வந்து இப்போ பெரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் அதுக்காண்டி தான் போராடினார் அப்படின்னு இருக்கணும்னா அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வந்து ஒரு பெண்ணோட கணவர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சுவாங்க. மொட்டை அடித்து குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே பேசவே மாட்டாங்க. அப்போ வந்து பெண்கள் பள்ளியோட கல்வி கற்றுக்கணும்னால அதே ஒரு தீண்டத்தகாதது மாதிரி நினச்சாங்க. பெண்ணாலே அடிமையாக தான் இருக்கணும், அவங்க வந்து கல்வியெலாம் கற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு மகாராஷ்டிரா மாநிலம் தான் பூனேல தான் இவங்க இருந்தது. அதில் ரொம்ப பெண்ணடிமைத்தனமாக இருந்திருக்காங்க. ஆண்கள் வந்து ரொம்ப அராஜகம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜோதிராவ் பூலே அப்படிங்கிறவரோட ஜோதிராவ் பூலே இருக்கிறதுல அவர் வந்து பெரிய மகாத்மாவாக பின்னால் உயர்ந்தார். அவங்க குடும்பம் வந்து அவங்க கொள்ளு தாத்தா வந்து 2ஆம் பாஜிராவ் அவங்கள்ட்ட வந்து இந்த பூ பறிப்பாங்கல்லாம், பூக்களை பறித்து இந்த பூக்களை கொண்டு கொடுக்கறது அப்படி வேலை பார்த்தாங்க. அப்போ அந்த 2ஆம் பாஜிராவ் வந்து இவங்க நல்லா வேலை பார்க்கணும்னு சொல்லி 35 ஏக்கர் நிலத்தை வந்து சும்மா கொடுத்தாங்க. அப்போ வந்து இந்த ஜோதிராவ் பூலேவோட பெரியப்பா இருக்காங்களா, பெரியப்பா வந்து அவ்வளோ சொத்தை எடுத்து இவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலையாம். இவங்க வந்து வறுமையில தான், இவங்க 2 பிள்ளைங்க இவங்க வறுமையில தான் அப்படியே வீட்டை விட்டு வளர்ந்துட்டாங்க. அப்போது கஷ்டத்தான் பட்டுருக்காங்க. இப்போ ஜோதிராவ் பூலேயும் கஷ்டம் பட்டுருக்காங்க. ஜோதிராவை வந்து கல்வி கற்கணும்னு ரொம்ப ஆசையாம். அப்போ வந்து இவங்க ஜாதியில் வந்து ஆண்கள் கூட கல்வி கற்கக்கூடாதாம். ஆம்பளையாக இருந்தாலும் அவங்க படிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருந்திருக்கு. அப்போ இவருக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு. அப்போ வந்து இவங்க உறவினர்கள் எல்லாருமா சொல்லி நம்ம வந்து ஜோதிராவ் பூலேக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அம்மா அப்பாட சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கல்வி கற்றுக்கிட்டாரு. கல்வி கற்று இவருக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, இப்போ பெண்களை வந்து ரொம்ப அடிமையாக வச்சுருக்காங்க. அப்போ பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும், அப்போ நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், பள்ளிக்கூடம் கட்டி அதுக்கு ஒரு ஆசிரியர் போடணும் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. அப்போ இதுக்கு நிறைய எதிர்ப்பாக வந்துட்டு, அப்போ அதுக்கு ஒரு ஆசிரியர் போடணும், எந்த ஆசிரியரும் வரவே இல்லையா. அப்போ நம்ம சாவித்திரி பூலே வந்து படிக்கலை, அது யோசிச்சிட்டே இருந்துக்காரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனைவியே ஒரு ஆசிரியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, மனைவிக்கு நல்ல கல்வி சொல்லி கொடுத்தாரு. இவரே குருவா இருந்து பாடம் பூரா மனைவிக்கு அப்படின்னு அப்படி தரையை எழுத தானே அப்படி கல்வி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு ஆசிரியர் பயிற்சிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காரு. படித்து இவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. பெரிய ஆளாகி அந்த ஆசிரியருக்குள்ள தகுதி வந்துட்டு அப்போ இதோட இவங்க வளர்த்து தர முடியலை. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல, இப்போ ஜோதிராவ் பூலேவோட அப்பாவுக்கு வந்து என்ன இது பிடிக்கலையாம். அப்போ வந்து கல்வி யாருமே கற்றுக்கிடக்கூடாது, பள்ளிக்கூடம் வைக்கக்கூடாது எதிர்ப்பு வந்தோடனே இவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. யாரை? ஜோதிராவையும் சாவித்திரிபாயும் வீட்டை விட்டு யார் அனுப்பிட்டா? அவங்க அப்பாவே அனுப்பிட்டா. அவர் அப்பாவே அனுப்பிட்டார். இவங்க ஏன் அப்படி பள்ளிக்கூடம் அது இது தேவையில்லாத வேலையில் ஈடுபடுறாங்கன்னு வீட்டை விட்டு வெளியில் படுத்தாங்க. அப்போ வந்து ஜோதிராவ் பூலேக்கு வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் இருந்தாரா, உஸ்மான் ஷேக் அப்படிங்கிறவர் வந்து அவர் அடைக்கலம் கொடுத்துட்டார். அவர் அடைக்கலம் கொடுத்து சரி நம்ம பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணி இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கவே கூடாது, நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து நம்ம சாவித்திரிபாய் பூலே வந்து நல்லா ஆசிரியர் ஆக்கிட்டாங்களாம். அப்போ வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருமே வரவே இல்லையா. மொத்தத்தில் 9 பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ இப்போ சாவித்திரிபாய் பூலே வந்து இப்படி நடந்து போயிருந்தாங்கன்னா அந்த ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, சேத்தை கரைச்சி மேலே ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் சாணியை கரைச்சி மேலே ஊற்றுவாங்க. அப்படி கெட்ட துர்நாத்தை அடிக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் போய் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க கிளாஸ் நினைச்சே எந்த வாடை அடிக்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ரொம்ப எதிர்த்து பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து சாவித்திரி பூலே வந்து இளமையாக இருக்கும்போது ரொம்ப தைரியமாக வளர்ந்தவங்க. இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது விளாண்டுட்டு இருக்கும்போது பசங்க எல்லாரும் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு போயிட்டே இருந்துச்சான். எல்லா பையனும் ஒடி போய் ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு கையால் பாம்பு வச்சு டக்குன்னு துறப்பட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு தைரியசாலி பொண்ணு. ஆனால் இவங்க வந்து இவங்க இவ்வளோ பேர் டார்ச்சர் கொடுத்து எதனால் பொறுமையாக இருந்திருக்காங்கன்னா, பெண்களோட கல்வி அது வந்து ரொம்ப முக்கியம், நம்மளோட குறிக்கோள் வந்து அவங்களுக்கு நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது மட்டும்தான் இணையமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்களால அப்போ ஒரு கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க. போட்டு போயிட்டு ஒரு நல்ல ஆடையே பேக்குள்ளே வச்சுருவாங்க. அங்கே போய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அப்படி இருந்திருக்காங்க. அப்போ இந்த
நிறைய பெண்கள் அடிமை அப்படின்னு தண்ணி பிடிக்கக்கூடாது, கீழ் ஜாதியில் உள்ளவங்க வந்து யாருக்கிட்டையும் தண்ணி பிடிக்கக்கூடாது அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க. அவங்க இருக்க இடத்துல ஒரு கிணத்தை தோண்டி இந்த இடத்துல எல்லா மதத்தினரும் வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போர்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இளமையாக இருக்கும்போதே வந்து கல்யாணம் முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 7 வயசு 8 வயசுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டுக்காரங்க இறந்தோடனே நீ விதவை, நீ ஒன்றும் படிக்கக்கூடாது, 10 வயசுல எல்லாம் விதவைன்னு சொல்லி மொட்டை அடிச்சு பிள்ளைங்களை உட்கார வச்சிருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சான். இப்போ 10 வயசுல இருக்கும்போது அந்த பிள்ளைங்கள் படிக்காது. அப்போ ஆண் ஆதிக்கம் பிடிச்ச நாள் தான் அப்போ இருந்திருக்கு. அப்போ வந்து இளம் வயசுலேயே வந்து விதவை பெண்கள் கருவுற்றிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ அதுக்கப்புறம் இந்த ஆண்கள்னாலே பாதி 50% மோசமானவங்க தானே. அப்போ வந்து இதை கட்சி இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு அதன் மூலியமாக பிறக்கும்னா குழந்தை அதையும் கொண்டுட்டு அவங்களும் செத்துருக்காங்க. ஐயோ இது ஒரு தடுப்பை பேர் தெரியாது அப்படியே அப்படின்னு செத்துருக்காங்க. இதை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தனியாக ஒரு போர்டே வச்சாங்க. அப்போ வந்து இந்த இப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம், நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் போனால், இல்லைன்னா எங்கிட்ட தரலாம், நாங்கள் அதுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய இது சாதனை பண்ணிட்டாங்க, இவ்வளோ பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போர்டு வச்சு அப்படி பிறந்த குழந்தைகளை வந்து 57 பேர் அவங்களையும் இவங்க வளர்த்துருக்காங்க. அப்போ இந்த தம்பதியினருக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தையிலே இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அந்த காலத்தில் ரொம்ப ஒதுக்கியிருக்காங்க. இப்போ ஜோதிராவை போல வந்து இளமையாக இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காராம். ஒரு உயர் ஜாதி வந்து பையன் வீட்டு கல்யாண வீட்டுக்கு போகும்போது அவங்க பெரியார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நீ தாழ்ந்த ஜாதி பையன் நீ எப்படி இங்கே வரலாம், உனக்கு நீனே ஒதுங்கி நிற்கணும்னு தெரியலையா அப்படி எப்படின்னு எல்லாரும் திட்டியிருக்காங்க. அது ஒரு மனசுக்குள்ள ரொம்ப பதிஞ்சு ஒரு பாதிப்பாக இருக்கு. அப்போ இதை எப்படியாவது இந்த சமுதாயத்தில் வந்து இந்த ஜாதிங்கிற உடனே அழிக்கணும் அப்படின்னு அவரும் நினச்சிருக்காரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த ஜாதியை ஒழிக்க ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்து இவங்க இந்த தம்பதிகள் குழந்தை இல்லாதுன்னு சொன்னோம்னா, அப்போ குழந்தை இல்லாமல் இருக்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு பிராமண பெண்ணோட குழந்தைய எடுத்து வளர்க்கணும். நம்ம வந்து ஜாதி எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிராமண விதவை பெண்ணோட மகனை வந்து இவங்க தத்தெடுத்துட்டாங்க. தத்தெடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து மருத்துவம் பெரிய டாக்டராகவும் ஆக்கியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாவித்திரி பூலே வந்து முதல் தலைமை ஆசிரியர் அவர் தான், முதல் ஆசிரியர் அவர் தான். உலகத்திலே முதல் ஆசிரியர் அப்படின்னா யாரு, இவங்க தான். நமக்கு தெரியுமா, முதல்ல ஆசிரியராக இருந்தது யாரு, சாவித்திரிபாய் பூலே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. அப்போ வந்து இது போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இவங்க வந்து 1897ஆம் ஆண்டில் வந்து பிளேக் நோயால் வந்து ஒரு மருத்துவமனையில்